ஓம் அஞ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கியா சக்ஷுருன்மிலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்று நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஏகாதசி. இன்று ஏகாதசி. இந்த ஏகாதசியோடைய பேர் மோகினி ஏகாதசி இன்றைக்கி நடக்குது. ஸோ இந்த ஏகாதசியோடைய மகாத்மியம், பெருமைகள், மோகினி ஏகாதசியோட மகாத்மியம், பெருமைகள் பற்றி ஒரு 5 நிமிடம் பேசுகிறோம். ஜஸ்ட் தயவுசெய்து வீடியோ முழுக்க பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மோகினி ஏகாதசி பற்றி ரொம்ப ஒரு அழகான ஒரு கதையும் புராணத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களையும் பற்றி அனைவரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும். இந்த மோகினி ஏகாதசியை பற்றி மகாபாரதத்தில் யுதிஷ்டர் மகாராஜா கிருஷ்ணர்கிட்ட கேட்குறார். ஓ கிருஷ்ணா, நமக்கு இந்த எந்த விரதம் இருப்பதனால எல்லா விதமான பாவ விளைவுகளையும் அழிக்க முடியும், மன வருத்தத்திலிருந்து விடுபட முடியும் அப்படின்னுங்கிறத கேட்கும்பொழுது கிருஷ்ணரே நேரடியாக என்ன சொல்கிறாருன்னா, ராமச்சந்திர பகவானுடைய காலத்தில் இருந்த ஒரு விஷயத்தை சொல்கிறார். இதே கேள்வியை ஸ்ரீராமர் வசிஷ்ட முனி, கேள்விப்பட்டிருப்பீங்க, ராமாயணத்தில் வசிஷ்ட முனி மிக முக்கியமானவர். அவர் தான் ராமச்சந்திர பகவானுக்கு பல நேரங்களில் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர். அவரிடம் கேட்குற ராமச்சந்திர பகவான் ஒரு நாள் வசிஷ்ட முனிவருடைய ஆசிரமத்துக்கு போயிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, வசிஷ்ட முனிவரே, இங்கே மிகப்பெரிய முனிவர், நான் சீதாதேவி பிரிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் ரொம்ப மனம் துக்கமாக இருக்குது. சீதாதேவியை பிரிந்த கவலையில் நான் இருக்கேன். ஸோ என்னுடைய மனம் மிகுந்த வருத்தத்துலேயும் கவலையிலையும் இருக்குது. ஸோ என்னுடைய மன வருத்தம் மாறி அதே நேரத்தில் எல்லா பாவ விளைவுகளிலிருந்து விடுபடுற மாதிரி ஏதாவது ஒரு விரதம் இருந்தால் சொல்லுங்கள், அதை நான் அனுஷ்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது வசிஷ்ட முனிவர் இந்த மோகினி ஏகாதசியுடைய மகாத்மியத்தை பற்றி கூறியிருக்கிறார். ஸோ அவ்வளவு சிறப்பை உடையது இந்த மோகினி ஏகாதசி. என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய கேள்வியானது மனித சமுதாயம் அனைத்திற்கும் மிக உயர்ந்த பலன்களை அளிக்கக்கூடியது. இதை கேட்பதனாலேயே அனைத்து உலக மக்கள் மிக உயர்ந்த பலன்களை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்கிறார். இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, சரஸ்வதி நதிக்கரையில் ஒரு அரசன் இருந்தார். அந்த அரசன் பேர் தியூதிமான் அப்படின்ற ஒரு அரசன். சந்திர வம்சத்தை சேர்ந்தவன், மிக உயர்ந்த நல்ல சாதுவும் நேர்மையும் பணிவும் உடைய ஒரு அரசனாக இருந்து மக்களை நல்வழியில் படுத்தி கொண்டிருக்கிறார். இவரிடம் தனபாலா அப்படின்ற ஒரு வைஷ்யர், ஒரு செல்வந்தர், அவரும் என்ன செஞ்சிட்ருக்கார், நாட்டு மக்களுக்கு சேவை பண்ணிகிட்ருக்கிறார். அவரால் முடிஞ்ச நிறைய பணம் இருக்கிறதுனால விஷ்ணுவுடைய சேவைக்கு அந்த பணத்தை ஈடுபடுத்துகிறார். மக்களுடைய நன்மைக்காக பல்வேறு ஏரிகள் கட்டுறது, மடங்களை கட்டுறது, குளங்களை கட்டுறது, மேலும் பல நல்ல காரியங்களுக்கு இந்த தனபாலா செஞ்சிகிட்டு இருக்கிறார். நல்ல ஒரு உயர்ந்த பக்தர், விஷ்ணுவுடைய பக்தர். இவருக்கு 5 குழந்தைகள். இந்த 5 குழந்தைகளில் பசங்களில் ஒரு பையன் பேர் திருஷ்ட புத்தி. இந்த பையன் கொஞ்சம் சரியில்லாத பையனாக சின்ன வயதிலிருந்தே வளர ஆரம்பித்தான். தந்தையோட எந்த பேச்சையுமே கேட்கல. சின்ன வயசுலேருந்தே தவறான அசோசியேஷன், மது அருந்துதல், மாமிசம், பெண்களுடன் தவறாத உறவுகள்னு சொல்லிட்டு 24 மணி நேரமும் ஈடுபட்டு பாவ வாழ்க்கையிலேயே அவனுடைய வாழ்க்கையானது கடந்தது. தந்தை எத்தனை முறை எச்சரித்தும் இப்படி செய்யக்கூடாது என்று பல முறைகள் சொல்லியும் அவன் எந்த பேச்சையுமே கேட்காமல் அவன் கொடுமையான பாவங்களில் 24 மணி நேரமும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்க ஆரம்பித்தான். அவருடைய வாழ்க்கையானது அவ்வாறு போய்கொண்டே இருக்கும்போது தந்தை தனபாலா எத்தனையோ முறை கூறினார், இத்தகைய விஷயங்கள் வேண்டாம் என்று. அவன் அதை கேட்க மாதிரி. ஒரு நாள் மிகவும் தாழ்ந்த நிலையில், மிகவும் வெறுப்படைந்த நிலையில், மிகவும் அருவருக்க நிலையில் இருந்த அவனை பார்த்து அவனிடம் கடுமையாக நடந்து கொள்ள இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு நாள் திருஷ்ட புத்தி அந்த வீட்டை விட்டு வெளியேறினான். வீட்டை விட்டு வெளியேறிய அவன் தன் உடம்பில் இருந்த நகைகள், பணங்கள் இதையெல்லாம் விற்று தொடர்ந்து பாவகாரியங்களில் ஈடுபட்டு செய்யக்கூடாத அனைத்து செயல்களிலும் 24 மணி நேரம் ஈடுபட்டு தன்னுடைய கையில் வைத்திருந்த பணங்கள், சொத்துக்கள்
நகைகள் அனைத்தையும் இழந்தான். இழந்தும் தொடர்ந்து பாவகாரியங்கள் செய்துபட்டிருந்தும் தன்னுடைய நகைகள் விற்றும் எல்லாம் போயும் அவனால் பாவகாரியங்களை தொடர்ந்து நிறுத்த முடியவில்லை. இந்நிலையில் என்ன செய்வதென்று தெரியாதிருந்த திருஷ்ட புத்தி பணத்திற்காக திருட தொழிலில் ஆரம்பித்தான். திருட்டு வேலைகள் செய்து பாவகாரியங்களில் ஈடுபடுதல், இப்படி தொடர்ந்து இந்த திருஷ்ட புத்தியோட வாழ்க்கை சென்று கொண்டு இருக்கும் பொழுது அந்த அரசர் தியூதிமான் என்ற அரசரை பற்றி பார்த்தோம் இல்லையா, அந்த மன்னருடைய காவலர்களால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட பின் தெரிந்தது இவர் தனபாலாவுடைய பையன், மிக நல்லவராயிற்றே அவருடைய பையனா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவரை பல தடவை காவலர்கள் பிடித்து என்ன செய்கிறாங்க, தண்டனைகள் கொடுக்காம விட்டுக்கிட்டே இருந்தாங்க. பல எக்ஸ்கியூசஸ். திருப்பி ரொம்ப அளவுக்கு அதிகமான, அதாவது அந்த நாட்டிலேயே மிக வெறுப்பான ஒரு மனிதன் செய்யக்கூடிய காரியங்களாக இவனுடைய செயல் மாற காவலாளிகளால் பிடிக்கப்பட்டு அரசரிடம் தண்டனைக்காக அனுப்பப்பட்டான். அரசர் பார்க்குறார், ஓ இவருடைய பையனா இப்படி இருக்கிறார், இந்த அளவுக்கு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சரி பலமுறை எச்சரித்தும் இவன் கேட்கவில்லை. இனி இவனை வச்சிருந்தா நம்ம நாட்டுக்கே கெட்ட பேர். ஏன்னா நாட்டிலே ஒரு வெறுப்பாளியாக மாறிடுறான். நாட்டுக்கே இருக்கக்கூடிய பாவகாரத்திலே செய்யக்கூடியது இவன் ஒரு தலை சிறந்தவனாக இருக்கிறனால இவனை ராஜ்யத்தை விட்டே விரட்டணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ராஜ்யத்தை விட்டே போகிறான் தண்டனைக்கு பயந்து. எங்கேயும் போக முடியாது, எங்கே போகிறான்னு பார்த்தா கடைசியில் காட்டுக்கு போகிறான். காட்டில் போய் என்ன பண்ணுறதுன்னு தெரில. காட்டில் போய் உயிர் வாழ்கிறதுக்கு ஆச்சுட்டு காட்டில் வேடனாக மாறி மாமிசங்கள் அவங்க அப்படி மிருகங்களெல்லாம் கொன்னி அதை அப்படியே சாப்பிட்டு எப்படி இல்லாமல் வாழ்ந்து எப்படி இருந்த ஒரு செல்வந்தருடைய மகனாக இருந்தவன் வேடனாக மாறி செய்யக்கூடாதவர்களெல்லாம் செஞ்சு திருப்பியும் காட்டில் அனைத்து பாவங்களையும் செய்யும். ஒரு நாள் இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேட்டைக்காக போயிட்டு இருந்த நேரத்தில் நோயுற்று அப்படி சுற்றிட்டு இருந்த நேரத்தில் கௌந்திய முனிவர், ஒரு பெரிய முனிவர் இருந்தார். அவருடைய ஆசிரமத்துக்கு அடைந்தார். ஒரு பசியால் அந்த முனிவர் குளிச்சுட்டு வரார். குளிச்சுட்டு வந்தக்கூடிய மகா முனிவருடைய உடம்புலேருந்து வரக்கூடிய தேஜஸை பார்த்து அவன் ஸ்டன்னாக எப்படி நிற்கிறான். அந்த தேஜஸை முன்னாடி பார்த்ததில்லை அவன். அந்த முனிவர் குளிச்சுட்டு வரும்போது அவருடைய ஆடையிலிருந்து வரக்கூடிய துளிகள், ஈரத்துளிகளில் அவனுடைய ஒரு துளி அவனுடைய உடம்பில் மேலே படும் பொழுது அவனுக்கு உடனே அவனுடைய மனசு புனிதம் அடைகிறது. உடனே அந்த மகாமுனிவருடைய தேஜஸிலும் தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய பாவங்களும் விடுபட்ட அவன் முனிவரிடம் சரணடைந்து, முனிவரே நான் இப்படிப்பட்டவன், என்னுடைய கதைகளெல்லாம் சொல்லி நான் செய்யாத பாவங்கள் இல்லை, என்னென்னலாம் பாவம் உண்டோ அனைத்திலும் 24 மணி நேரம் ஈடுபட்டவன், எனக்கு ஏதாவது மன்னிப்பு உண்டா, எனக்கு ஏதாவது விமோசனம் உண்டா, நான் ஏதாவது ஒரு வகையில் சரியடைய முடியுமா அப்படி என்று கேட்கும் பொழுது கௌந்திய முனிவர் அவனுடைய நிலையில் மிகவும் இறக்கப்பட்டார். எந்த நிலையிலிருந்து எந்த நிலை வரைக்கும் வந்திருக்கக்கூடிய நிலையை பார்த்து மிகவும் வருத்தப்பட்டவர் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்னென்னா, இந்த மோகினி ஏகாதசியோட மகாத்மியத்தை சொல்கிறார். இந்த மோகினி ஏகாதசி நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் இல்லையா, இந்த நாள், இந்த மோகினி ஏகாதசி உன்னுடைய நீ ஒரு விரதம் மட்டும் அதன் மூலமாக மட்டுமே உன்னுடைய அனைத்து பாவங்களிலிருந்தும் நீ விடுபட முடியும் அப்படின்னு சொல்லி சில விதிமுறைகளை அவனுக்கு கொடுக்க. அதாவது ஏகாதசி என்று தானியம் தவிர்த்து, தானியங்கள் உண்ணக்கூடாது, வேற ஒன்றும் தானியங்களை உண்ணாது ஏகாதசி நியமங்களை இன்று பகவானை நினைத்துக்கொள் என்று கூற, திருஷ்ட புத்தி இந்த ஏகாதசியான நாள் சில நியமங்களை கிடைக்கும். பகவானுடைய நாமங்களை சொல்லி கூறினார். சரி, இவ்வாறு இருக்கும் பொழுது அவன் சிறிது நாட்களிலேயே உடலை விட்டு இறக்கும் பொழுது கருடன் மேல் அமர்ந்து விஷ்ணுவுடைய உலகத்திற்கு சென்றான் என்று இந்த மகாத்மியம் புரியும். இந்த ஏகாதசி இருந்ததுனாலேயே அவன் விஷ்ணுவுடைய உலகத்தை சென்றடைந்தான். ஸோ அவ்வளவு மிக உயர்ந்த பலன்களை உடையது இந்த மோகினி ஏகாதசி. ஸோ இந்த ஏகாதசி இருக்கிறதனுடைய பலன்கள் புனித தீர்த்தங்களில் குளித்தாலோ, தானங்கள் செய்தாலோ, பல தானங்கள் செய்தாலும் இந்த ஏகாதசிக்கு ஈடாகாது என்று கூறப்பட்டிருக்கிறது. இதனுடைய பலன்களுக்கு ஈடாகாது என்று கூறப்பட்டிருக்கிறது.
ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, இதை ஒருத்தர் வந்து கேட்டுட்ருக்கிறார் அப்படின்னாலே, இதை கேட்பதனால் மாத்திரமே, ஜஸ்ட் ஃபார் ஹியரிங்னால மட்டுமே ஒரு 1000 பசுக்களை தானம் செய்த பலன்கள் கண்டிப்பாக உண்டு, கேட்டதனால் மட்டுமே அப்படின்றது உண்டு. ஸோ இந்த மோகினி ஏகாதசி கடைபிடிக்கிற அனைவருக்கும் வணக்கம். ஏகாதசி தொடர்ந்து தானியங்களை தவிர்த்து இது பண்ணலாம். ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.